மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மகளிருக்கான 20 உலகக்கிண்ண போட்டிகள் துபாயில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில் இந்திய மகளிர் அணி மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கிடையிலான போட்டி துபாயில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சுற்றை வெற்றி பெற்றிருந்த நியூசிலாந்து மகளிர் அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து மகளிர் அணியை பொறுத்தவரையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 160 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. இதில் அணியின் தலைவர் டிவைன் மொத்தமாக 36 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 7 அடங்கலாக ஆட்டமிழ காததிரடியாக 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பிளிம்மர் 23 பந்துகள் 4 ஓட்டம் 3, 6 ஓட்டம் 1 அடங்கலாக 34 ஓட்டங்களையும், அமாலியா ஹர் 13 மற்றும் ஹாரிட்டரி 16, மேடி கிரீன் ஆட்டம் இழக்காத 5 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர். ஆகவே இந்திய பந்துவீச்சை பொறுத்தவரையில் ரேணுகா சிங் 2 விக்கெட்டுகளையும், அருந்ததி ரெட்டி மற்றும் ஆஷா ஷோபனா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்திய மகளிர் அணியை பொறுத்தவரை 161 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் இந்திய மகளிர் அணி 19 பந்து ஓவர்களிலே 102 ஓட்டங்களை சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. 58 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி இந்திய மகளிர் அணி வீழ்த்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்திய துடுப்பாட்ட வீராங்கனைகள் வரிசையிலே ஸ்மிருதி மந்தானா 12, சபாலி வர்மா 2, ஹர்மன்பிரீத் கவுர் 15, ஜமாலி ராட்ரிட்ஜ் 15, ரிச்சா கோஸ் 12, தீப்தி சர்மா 13, அருந்ததி ரெட்டி 1, பூஜா வட்சேகர் 8, ஸ்ரீயங்கா பாட்டீல் 7, ரேணுகா தாக்கூர் 0 மற்றும் ஆஷா ஷோபனா ஆட்டமிழக்காத 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். நியூசிலாந்து பந்துவீச்சு பொறுத்தவரையில் ரோஸ்மேரி 4 ஓவர்களில் 19 ஓட்டங்களுக்கு முக்கியமான 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். லீ தஹூஹூ 4 பந்து ஓவர்களில் 15 ஓட்டங்களை மாத்திரம் எடுத்துக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், ஈடன் கார்சன் 2 விக்கெட்டுகளையும், அமாலியா கர் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட நியூசிலாந்து அணி தலைவி சோபியா டிவைன் இந்த போட்டியின் சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்ததோடு இந்திய அணிக்கு இன்னும் 3 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. பாகிஸ்தான் மகளிர் அணியோடும் மற்றும் ஆஸ்திரேலியா மகளிர் அணி மற்றும் இலங்கை மகளிர் அணிக்கு இடையிலான 3 போட்டிகள் மீதம் இருக்கின்றன. 3 போட்டிகளும் முக்கியமான போட்டிகள். அந்த 3 போட்டிகள் வெற்றி பெறும் போதுதான் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகள் இந்திய மகளிர் அணிக்கு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ். வணக்கம். சொன்னீங்க.